இப்போ 2026ஆம் ஆண்டு அவர் வந்து சீட்டு கொடுக்கலன்னா அந்த ஓட்டு இல்லாம அப்படியே தாவேகாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ தாவேகா இன்னைக்கு ஆட்சி அமைச்சதுக்கு ஒரு காரணம் அண்ணாமலை. ஏன்னா திமுகவை ஃபுல்லா அட்டாக் பண்ணி அவங்களுக்கு இது கெட்ட பேர் ஏற்படுத்துறது மெயினா. ஏன்னா வந்து தீய சக்தியெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் யாரு, விஜய். உண்மைதான், இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் வந்து அவருடைய பிரச்சாரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திமுக அட்டாக் பண்ணி பேசுறாரு. ஆனா அதுக்கு பக்கா பேஸ் போட்டது யாருன்னா, ஒருத்தவங்களை பத்தி ஒரு அவங்களோட வந்து ஷேடை உடைக்கணும், ஒரு முகத்திரை கிழிக்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு பண்ணிட முடியாது. அதை பேஸா பண்ண யாருன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா பண்ணது அண்ணாமலை அவர் தான் பண்ணாரு. ஸோ அந்த அப்படி இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஓகே ஒரு மாதிரி சேக்கில் இருக்காங்க, டவுட்ல இருக்காங்க. அப்போ விஜய் வரும். ஸோ அந்த ஓட்டு எல்லாமே வந்து விஜய் பக்கம் தாவிடுச்சு. ஸோ இதுதான் மெயின். இன்னைக்கு சிஎம் இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களுக்கு வந்து இவருடைய பங்கும் யாரு, அண்ணாமலை பங்கும் ஒரு மூல காரணமா இருக்குது இன்னைக்கு அவர் வெற்றி பெற்றதுக்கு. ரைட். இப்போ அவர் வந்து தனியா கட்சி ஆரம்பிக்க போறார். ஓகே, தனியா கட்சி ஏன் கட்சி ஆரம்பிக்கிறார்? ஏன்னா ஆக்சுவலா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டா அவர் இருக்க ட்ரை நினைக்கிறார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபியில் ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் வாங்கும். சாதாரணமாக வந்து எந்த விஷயம் பண்ண யாரையும் வந்து ஈஸியாக நீக்க முடியாது, யாரையும் வந்து உள்ள சேர்த்துவும் முடியாது.